பிரபல நடிகரும் அரசியல்வாதியுமான விஜயகாந்த் காலமானார். சுகையினமுற்றிருந்த அவர் கொரோனா தொற்றுக்குள்ளானதால் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். சென்னை மியாட் மருத்துவமனையில் வழக்கமாக மருத்துவ பரிசோதனைக்காக நேற்று முன்தினம் அனுமதிக்கப்பட்ட விஜயகாந்துக்கு கொரோனா தொற்று உறுதியானது. மூச்சு விடுவதில் சிரமம் ஏற்பட்டதால் வெண்டிலேட்டர் உதவியுடன் தீவிர சிகிச்சை வழங்கப்பட்ட போதிலும் அது பயனளிக்கவில்லை. நாராயணன் விஜயராஜ் அழகர் சுவாமி என்ற இயற்பெயர் கொண்ட இவர் தமிழ் சினிமாவில் விஜயகாந்த் என்ற பெயரில் அறியப்பட்டார். இவர் தமிழ் திரையுலக பிரபல முன்னணி முக்கிய நடிகர், தயாரிப்பாளர், இயக்குனர் மற்றும் தமிழக சட்டசபை அரசியல்வாதியும் ஆவார். விஜயகாந்த் 1979ஆம் ஆண்டு அகல் விளக்கு திரைப்படத்தின் மூலம் நடிகராக தமிழ் சினிமாவில் அறிமுகமாகி 2015ஆம் ஆண்டு வரை 150க்கும் மேற்பட்ட தமிழ் திரைப்படங்களில் நடித்து தமிழ் மக்களின் அன்பை கவர்ந்து பிரபலமானவர். விஜயகாந்த் இதுவரை தமிழ் படங்களில் மட்டுமே நடித்துள்ளார். என்னுடைய முதல் படம் இனிக்கும் இளமை வந்த உடனே எங்க அப்பா அதுக்கப்புறம் தான் எனக்கு செலவு பண்றதுக்கு பணம் கொடுத்து உதவுனார். ஆனால் படாத கஷ்டப்பட்டு தான் இந்த சினிமா உலகத்தில் நான் முன்னேறி இருக்கிறேன். என் கூட நடிக்க மாட்டேன்னு சொன்ன கதாநாயகிகள் எத்தனையோ பேர், என்னை வச்சு படம் எடுக்க மாட்டேன்னு சொன்ன இயக்குநர்கள் எத்தனையோ பேர், என்னை வச்சு படம் எடுக்க மாட்டேன்னு சொன்ன தயாரிப்பாளர்கள் எத்தனையோ பேர், எல்லாத்தையும் மீறி இந்த சினிமாவுக்குள்ள வந்து இன்னைக்கு 151 படம் நடிச்சிருக்கீங்க, எனக்கு சந்தோஷம். இவரது படங்களில் ஹிந்தி மற்றும் தெலுங்கு மொழிகளில் டப்பிங் செய்யப்பட்டிருந்த போதிலும் அவர் தமிழ் சினிமாவில் தமிழ் படங்களில் மட்டுமே நடித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. இவருக்கு தமிழ் சினிமாவில் புரட்சி கலைஞர் என்றும் பட்டம் உண்டு. ஆனால் இந்த சினிமாவில் கத்துக்கிற வேண்டியதுன்னா யாரும் நாம் விரோதின்னு நினைக்கக்கூடாது, எல்லோருமே நண்பர்கள் தான் நினைக்கும். ஏன்னா மார்க்கெட் இருந்தால் நம்மளை வச்சு எடுப்பாங்க, மார்க்கெட் இல்லைன்னா நம்மளை வச்சு எடுக்க மாட்டாங்க. இதுதான் உண்மை. விஜயகாந்த் மதுரையில் KN அழகர் சுவாமி மற்றும் ஆண்டாள் அழகர் சுவாமி ஆகியோருக்கு மகனாக 1952ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 25ஆம் திகதி பிறந்துள்ளார். நடிப்பு கலையில் அதிக ஆர்வம் கொண்டுள்ள இவர் சினிமாவில் நடிகனாக வேண்டுமென்ற மோகத்தில் சென்னைக்கு வந்து பல கஷ்டங்களை கடந்து 1979ஆம் ஆண்டு அகல் விளக்கு என்ற படத்தின் மூலம் அறிமுகமாகி தொடர்ச்சியாக பல படங்களில் நடித்து புகழ் பெற்றார். 1990ஆம் ஆண்டு ஜனவரி 31இல் நடிகர் விஜயகாந்த் பிரேமலதா என்பவரை மதுரையில் திருமணம் செய்து கொண்டுள்ளார். இவருக்கு விஜய பிரபாகரன் மற்றும் சண்முக பாண்டியன் எனும் 2 மகன்கள் உள்ளனர். இவரது இளைய மகன் சகாப்தம் திரைப்படத்தின் மூலம் ஒரு நடிகராக தமிழ் திரையுலகில் அறிமுகமாகியுள்ளார். திரையுலக தொடக்கம் நடிகர் விஜயகாந்த் பல போராட்டங்களுக்கு பின்னர் தமிழ் சினிமாவில் வில்லன் கதாபாத்திரம் மூலம் அறிமுகமானார். இவர் 1979இல் அகல் விளக்கு என்ற படத்தில் நடித்துள்ளார். பின்னர் அதே ஆண்டு இனிக்கும் இளமை என்ற படத்தில் நடித்துள்ளார். விஜயராஜ் என்றது தனது பெயரில் ராஜ் எனும் வார்த்தையை தூக்கி காந்த் எனும் வார்த்தையை இணைத்து விஜயகாந்த் என தனது பெயரினை மாற்றி அமைத்துள்ளார். தொடக்கத்தில் இவர் வில்லன் கதாபாத்திரம் மூலம் தமிழ் சினிமாவில் அறிமுகமாகினாலும் பின்னர் நாயகனாக தனது பயணத்தை தொடங்கியுள்ளார். இவரது முன்னணி நடிப்பில் 1981ஆம் ஆண்டு வெளியான சட்டம் ஒரு இருட்டறை திரைப்படம் மிகப்பெரிய வெற்றி பெற்று இவருக்கென ஒரு அடையாளத்தினை பெற்று தந்துள்ளது. வில்லன் கதாபாத்திரம் மூலம் தமிழ் சினிமாவில் தனது பயணத்தை தொடங்கிய இவர் நாயகனாக பல படங்களில் நடித்து புகழ் பெற்றுள்ளார். இவர் நடிக்கும் படங்களில் தேசப்பற்று வசனங்கள் மிகவும் அழுத்தமாக இருக்கும். ஊழல், திருட்டு என சட்டவிரோத செயல்களுக்கு இவரின் குரல் திரைப்படங்களிலும் சமூகத்திலும் தொடர்ச்சியாக ஒலிக்கும். விஜயகாந்த் நடிக்கும் திரைப்படங்கள் பெரும்பாலும் ஊழலுக்கு எதிராக திரைக்கதையிலும் தேசப்பற்று படங்களாகவும் இருக்கிறது. இவர் இரட்டை கதாபாத்திரம் மற்றும் போலீஸ் உத்தியோகஸ்தர், இராணுவம் போன்ற கதாபாத்திரங்களில் பெரும்பாலும் நடித்துள்ளார். தமிழ் சினிமாவில் புரட்சி கலைஞன் என்ற பட்டம் பெற்றிருந்தாலும் இவரை தமிழ் திரைப்பட ரசிகர்கள் கேப்டன் என்றே அழைக்கின்றனர். இவரது 100வது படமாக
கேப்டன் பிரபாகரன் படத்திற்கு பின்னர் இவருக்கு இந்த பட்டம் வழங்கப்பட்டுள்ளது. இவரது நடிப்பையும் நாட்டு பற்றினையும் பாராட்டி தமிழக அரசு 2021 விஜயகாந்த் அவர்களுக்கு கலைமாமணி விருதும், 1994 எம்ஜிஆர் விருதும், 2009 சிறந்த தமிழ் திரை நட்சத்திரத்திற்கான ஃபிலிம்ஃபேர் விருதும் வழங்கப்பட்டுள்ளது. மேலும் இந்திய அரசால் சிறந்த குடிமகனுக்கான விருதும் அளிக்கப்பட்டுள்ளது. நடிகர் விஜயகாந்த் அவர்கள் தமிழ் திரைப்படங்களின் நடிகனாக மட்டுமல்லாமல் தமிழக திரைப்பட சங்கம் தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்றுள்ளார். பல கோடிகள் கடனில் உள்ள தமிழ் திரைப்பட சங்கத்தினை தனது சிறந்த வழிகாட்டுதலில் ஒரு முன்னணி திரைப்பட சங்கமாக உயர்த்தியுள்ளார். நடிகர் விஜயகாந்த் தமிழ் சினிமாவில் தனது தேசப்பற்ற வசனங்கள் மூலம் பிரபலமான இவர் அரசியலிலும் தனது பங்களிப்பினை கொடுத்துள்ளார். தேசிய முற்போக்கு திராவிட கழகம் என்ற பெயரில் தனக்கென ஒரு கட்சியினை தொடங்கி புகழ் பெற்றுள்ளார். இவர் 2006 மற்றும் 2011 ஆண்டு நடைபெற்ற தமிழக சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்றுள்ளார். இவரது மறைவு தமிழ் திரையுலகம் மட்டுமல்லாமல் ரசிகர்கள், தொண்டர்கள், அரசியல்வாதிகள் என பலரையும் கவலையில் ஆழ்த்தியுள்ளது. அந்த தூண் இன்னைக்கு ஆளுங்கட்சிக்கு பெரிய கேரளா ஜால்ரா போடுறீங்க. நான் கடந்து வந்த பாதையை பார்க்கும் பொழுது இன்னைக்கு இருக்கிறவங்களுக்குலாம் ரொம்ப ஈஸியா இருக்கு. நான் கடந்து வந்த பாதை ரொம்ப கல்லும் முள்ளும் முரடுகளாக இருந்தது. இப்படி யாரையும் கெஞ்சி அப்புறம் கேட்டு சில நேரங்களில் என்னுடைய கௌரவம் இடம் கொடுக்காது கெஞ்சணும். சில நேரங்களில் என்னை வில்லனா பண்ணணும்னு சொன்னாங்க. அந்த வில்லனெல்லாம் பண்ண மாட்டேன் அப்படின்னு பிடிவாதமாக நான் இருந்தால் கதாநாயகனாக தான் இருப்பேன் அப்படின்றது.